என் அன்பு பிள்ளையே, உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று இந்த அம்மாவினிடத்தில் நீ வேண்டி கேட்ட விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகின்றது. என் குழந்தையே, நீ நினைத்ததும் கேட்டதும் நிச்சயமாக உனக்கு நடக்கும் பொழுது உன் மனதிற்குள் இருக்கின்ற மகிழ்ச்சியானது மிகப்பெரிய ஆனந்தத்தை உனக்குள்ளே உருவாக்கி கொடுக்கும். என் குழந்தையின் ஆனந்தத்தை காண்பதை தவிர வேறு என்ன சந்தோஷம் எனக்கு இல்லை என்பதை நீயாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் உனக்கு உன்னுடைய வெற்றியை கொடுப்பதற்காக உன்னம்மா நான் உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றேன் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். எதற்கெல்லாம் இத்தனை நாட்களும் நீ கஷ்டப்பட்டு உழைத்தாயோ, என்னிடத்தில் நீ வேண்டி விரும்பி உன் வாழ்க்கையில் அனைத்தும் கஷ்டங்களும் இனி இன்றோடு உன்னை விட்டு முடியப் போகின்ற காலம் வந்துவிட்டது. என் குழந்தையே, நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் உனக்கு எத்தனையோ மாற்றங்கள், எத்தனையோ எதிர்பார்ப்புகள், இதை எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டுதான் இப்பொழுது நீ இந்த நிலைக்கு வந்திருக்கின்றாய் என்பதை ஒரு நாளும் மறுக்கவே முடியாது. நீ என்னை உதவிக்குத்தான் அழைத்திருக்கின்றாயோ தவிர மற்றபடி உன்னுடைய காரியத்தில் வெற்றி என்பது ஏற்கனவே எட்டிவிட்டாய். வெற்றியானது உன்னுடைய கை தொடும் தூரத்தில்தான் நின்று கொண்டிருக்கின்றது. என் பிள்ளையே, நீ நினைத்ததையும் அடைவதற்கான காலம் உனக்கு கனியவில்லையே தவிர அதன் அருகில் நீ வந்துவிட்டாய் என்பதை நினைவில் வைத்துக்கொள். அதனால் என்னை மட்டும் நம்பியிருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உனக்குள் ஏற்படுத்தாதே. என் பிள்ளையின் விடாமுயற்சி அந்த இலக்கினை அடைய வேண்டும் என்ற வெற்றியானது உனக்குள்ளே ஒரு மிகப்பெரிய உந்துதலை ஏற்படுத்தி இந்த வெற்றியை அடைய வைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உன்னை வழிநடத்தவும் உனக்கான சூழ்நிலைகளை சரி செய்து கொடுக்கவும் இந்த தாயானவள் நான் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் இனிமேல் கலங்க வேண்டாம். யாரையும் நினைத்து உன்னுடைய மனதை போட்டு நீ குழப்பிக்கொள்ள வேண்டாம். யாருமே உனக்கு உதவவில்லை என்று நீ வருந்தி நிற்க வேண்டாம். யாருடைய உதவியும் பெறாமல் தான் என் பிள்ளை நீ இந்த அளவிற்கு வளர்ந்திருக்கின்றாய், நன்றாக இருக்கின்றாய் என்றால் அது உன்னுடைய சொந்த முயற்சி என்பதில் நீ பெருமிதம் கொள்ள வேண்டும். இந்த அம்மாவினுடைய பிள்ளையாக நீ எப்பொழுதும் நன்றாக வளர்ந்து முன்னேற வேண்டும். என் பிள்ளையே, வாழ்க்கையை நீ எப்படி நினைக்கின்றாயோ அது போலவே நன்றாக வாழ வேண்டும். உனக்கு கஷ்டம் என்று ஒன்று வந்தால் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்றுதான் நீ சிந்திக்க வேண்டும். அதுபோலவே நீயும் நடந்து கொண்டு வருகின்ற சில பிள்ளைகளுக்கு கஷ்டம் என்று ஒன்று வந்துவிட்டது என்றால் என்ன செய்வது என்பதே தெரியாது. அது மட்டுமல்லாமல் நடந்து போன விஷயங்களையே எண்ணிக்கொண்டு அந்த இடத்திலேயே தேங்கி நின்று விடுவார்கள். ஆனால் நீ அப்படி இல்லை. இனி என்ன செய்ய வேண்டும் என்பதில் நீ முழுக்க இருந்து கொண்டிருக்கின்றாய், கண்ணாக இருக்கின்றாய். இப்படி உன்னுடைய எண்ணங்கள் இருக்கும் பொழுது உன் எதிர்காலத்தில் உன் எதிர்காலமானது எப்பொழுதுமே நல்லபடியாகத்தான் அமையும். எத்தனை கஷ்டங்கள் உனக்கு வந்தாலும் அதிலிருந்து உன்னை காப்பாற்றி கொள்ள உன்னிடத்தில் நல்ல சிந்தனைகள் இருக்கின்றது, நேர்மறையான எண்ணங்கள் இருக்கின்றது. உன்னுடைய எண்ணங்களே உன்னை உயர்த்தும் நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. உனக்கு வந்த கஷ்டங்களை எல்லாம் எதிர்கொள்கின்ற சக்தி உனக்கு இருக்கின்றது என்பதை நீ மறந்து விடாதே. அதனை நான் கண்கூடாகவே பார்த்து விட்டேன். நீ ஆசைப்பட்டதை அடைவதற்கு உனக்கு ஏகப்பட்ட ஏமாற்றங்கள் எல்லாம் வந்தது. இதையெல்லாம் நான் நன்கு அறிவேன். உனக்கு எத்தனை எதிர்பார்ப்புகள் இருக்கும் என்பதையும் இந்த அம்மா நான் அறியாமல் இல்லை. என் பிள்ளையே, இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள் தான் நீ மிகப்பெரிய மாற்றங்களையும் அவமானங்களையும் சந்தித்து விட்டாய் என்பதையும் நான் அறியாமல் இல்லை. என் பிள்ளையின் கஷ்டங்களும் துயரங்களும் அப்பொழுது எப்படி இருந்தது என்பதையும் வாழ்க்கையில் ஒரு நாளும் மறந்துவிட முடியாது. அதிலும் உனக்கு ஒரு நன்மை இருக்கத்தான் செய்தது. என் பிள்ளையே, எப்படி உன் வாழ்க்கையில் யாரெல்லாம் நடித்து கொண்டிருக்கின்றார்கள், யாரெல்லாம் எதிரிகளாக இருக்கின்றார்கள்,
யாரெல்லாம் உன் கூடவே இருந்து கொண்டு உனக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், ஏமாற்றும் வேலைகளை செய்கின்றார்கள் என்பதை எல்லாம் நீ உணர்ந்து கொண்டாய் அல்லவா? நீயாகவே உணர்ந்தாய் அல்லவா? அதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் அப்படிப்பட்ட தருணங்கள் உன் வாழ்க்கையில் வந்தது. அதுவே நடந்ததே தவிர வேறு ஒன்றுமில்லை. என் பிள்ளைக்கு இந்த தாயானவள் உனக்கான எதிரிகளை நான் அடையாளம் காட்டி கொடுத்திருக்கின்றேன். உனக்கான அந்த துரோகங்களை நான் அடையாளம் காட்டி கொடுத்திருக்கின்றேன். இனி எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் அவர்களிடமிருந்து எப்படிப்பட்ட இன்னல்கள் வரும் என்பதை எல்லாம் நான் உனக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்து விட்டேன். அவர்கள் ஆரம்பத்தில் உனக்கு எத்தனையோ தடங்கல்களை எல்லாம் உண்டாக்கி கொடுத்து எதிர்மறையான எண்ணங்களை தான் உனக்கு மனதில் விதைத்து கொண்டிருக்கின்றார்கள். எதிர்மறையான சிந்தனைகளை நீயாகவே உணரும்படி செய்தார்கள். ஆனால் என் குழந்தையே, நீ மிகவும் சுறுசுறுப்பாக இருந்து இதிலிருந்து எளிதாக மீண்டு வந்து விட்டாய். இவர்களின் பேச்சுக்கள் எல்லாம் நீ செவிசாய்க்காமல், இவர்களினுடைய வார்த்தைகளுக்கெல்லாம் நீ ஒரு பொழுதும் மனமிறங்காமல், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீ நன்றாக புரிந்து கொண்டு அவர்களை எல்லாம் வென்று விட்டாய் அல்லவா? இதற்கெல்லாம் மிக முக்கிய காரணம் ஒன்று இருக்கின்றது என்றால் அது உன்னுடைய மனதில் இருக்கின்ற நேர்மறையான அந்த தைரியமும் விடாமுயற்சியும் தான் காரணம் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையானது எப்படி இருக்க வேண்டும், யாரோடு இருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாயோ அதையும் நீ நிச்சயமாக இனி அடைந்தே தீருவாய். உனக்கு இதில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இனி காணாமல் போகின்ற நேரம் வந்துவிட்டது. இந்த அம்மா உனக்கு கை கொடுத்து தெளிவான ஒரு மனநிலையை உருவாக்கிவிடத்தான் போகின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய எதிர்காலமே உனக்கு மிக சிறப்பாக அமையப் போகின்றது. என் பிள்ளையின் எதிரிகள் எல்லாம் வாயெடுத்து நிற்கப் போகின்றார்கள். எத்தனையோ தடங்கல்களை எல்லாம் உருவாக்கினோம். இதையெல்லாம் இவனால் எப்படி கடந்து வர முடிந்தது, இதுவெல்லாம் எப்படி சாத்தியமானது என்று நினைக்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயரத்தில் நின்று விடப்போகின்றது. என் குழந்தையே, இவர்கள் முன்னால் தான் நீ நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாய் அல்லவா? நீ எதிர்பார்த்த சில கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வந்துவிட்டதே, என்ன செய்வது என்று யோசித்தாலும் நேர்மறையான சிந்தனைகள் மூலம் அதையெல்லாம் நன்றாக கடந்து வந்து விட்டாய் அல்லவா? உன்னிடத்தில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களுக்கும் இனி தீரப்போகின்றது. உன்னை இத்தனை விஷயத்தையும் மிக எளிதாக லாபகரமாக இனிமேலும் உன் மனம் தளரவிடாதே. இன்னும் சற்று தூரம்தான். நான் உனக்கான அந்த வெற்றியை பரிசீலிக்கப் போகின்றேன். அதையும் நீ எளிதாகவே தொட்டு விடுவாய் என்பதில் 100% நம்பிக்கை உள்ளது. இப்பொழுதுதான் உன்னிடத்தில் சில தயக்கங்கள் இருக்கின்றது. அந்த தயக்கங்களை எல்லாம் விட்டு நீ நம்பிக்கையோடு உன்னுடைய வேலையை மட்டும் செய்தால் போதும். இனி வழியில் நடக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் இந்த அம்மா நான் சரி செய்து கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. அது மட்டுமல்ல, உனக்கான உச்சத்தை நீ அடைந்து விட்ட பிறகு உன்னை கண்டு மற்றவர்கள் இவர்களைப் போல வாழ வேண்டும் என்று சொல்கின்ற அளவிற்கு உன்னுடைய வளர்ச்சியானது இருக்கப் போகின்றது. என் குழந்தையே, உன்னிடத்தில் நல்ல மனத்தெளிவு இருக்கின்றது, நல்ல சிந்தனைகள் இருக்கின்றது. அதனால் நல்ல மனது உனக்குள் இருக்கின்றது. நீ எதை நினைத்தும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதமும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி போற்றி. ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி.